செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதற்காக சென்ற இளம்பெண் பாலத்தின் கவரில் இருந்த மனித கைகளை பார்த்து தலைதெறிக்க ஓட்டம். ஓய்வு பெற்ற ராணுவ வீரரை 6 துண்டுகளாக வெட்டி வீசிய கொடூரம். நள்ளிரவில் காரில் வந்து உடல் பாகங்களை வீசி சென்ற கும்பல். ஓய்வு பெற்ற ராணுவ வீரரை துடிக்க துடிக்க கொன்றது ஏன்? கொலை செய்யப்பட்டவருக்கும் கொடூரமாக கொன்ற கொலையாளிகளுக்கும் என்ன சம்பந்தம்? நடந்தது என்ன? வீட்டு தோட்டத்தில் உள்ள செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துறதுக்காக போயிருக்காங்க இளம் பெண் ஒருத்தங்க. அப்போ செடிக்கிட்ட வித்தியாசமா என்னமோ இருக்குதுன்னு பக்கத்துல போய் பார்த்திருக்காங்க. பக்கத்துல போனதும் அந்த இளம் பெண் கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க. ஏன்னா மனித கைகள் பாலித்தீன் கவர்ல சுற்றப்பட்டு கிடந்திருக்குது. இளம் பெண்ணுடைய அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் மனித கைகள் துண்டா இருந்ததை பார்த்து அரண்டு போயிருக்காங்க. தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் மனித கைகளை கைப்பற்றி பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. கைகளை துண்டிச்சு கொடூரமா கொல்லப்பட்டது யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாம திணறின போலீஸ் அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி காட்சிகளை அலசி ஆராய்ஞ்சிட்டு இருந்தாங்க. அப்போ கைகள் மட்டும் கிடந்த பலியா மாவட்டத்துல வயிற்று பகுதி ஒரு இடத்துல, கால்கள் ஒரு இடத்துலன்னு மொத்தம் 6 இடங்கள்ல உடல் பாகங்கள் கிடந்திருக்கு. அங்கங்க தனியா கிடந்த உடல் பாகங்களை எடுத்த போலீஸ் எல்லாத்தையும் பரிசோதனைக்கு அனுப்புனாங்க. அப்பதான் போலீஸுக்கு கிடைச்ச எல்லா உடல் பாகங்களும் ஒரே நபருடையதுதான்னு உறுதியாகியிருக்கு. உடல் பாகங்கள் துண்டு துண்டா வெட்டி இருந்ததால கொலை செய்யப்பட்டவரு யாருங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல சவாலா இருந்தாலும் ஒரு உடல் பாகத்துக்கு பக்கத்துல கிடந்த டிரைவிங் லைசன்ஸை வச்சு துப்பு துலக்கின போலீஸுக்கு அது ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் தேவேந்திர குமாருடைய சடலம் தாங்கிறது தெரிய வந்திருக்குது. அதுக்கு பிறகு விசாரணையை வேகப்படுத்தின போலீஸ் தேவேந்திர குமாரை கொலை பண்ணது யாரு, அவருடைய சடலத்தை துண்டு துண்டா வெட்டி கொடூரமா கொன்னதுக்கு அப்படி என்ன பிரச்சனை, அவரை எத்தனை நாளா காணோம், அவரை காணோம்னு வீட்டில் உள்ளவங்க ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு போலீஸுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்கு. அந்த நேரத்துல தான் தேவேந்திரனுடைய வயிற்று பகுதி கிடந்த ஏரியாவில் உள்ள ஒரு சிசிடிவி காட்சி போலீஸ் கையில சிக்கி இருக்குது. அந்த சிசிடிவி காட்சியில மே 10ஆம் தேதி நைட்டு 2 மணிக்கு கார் ஒன்று வந்திருக்குது. அதிலிருந்து இறங்கின 3 இளைஞர்களும் ஒரு பெண்ணும் தெருவில் யாராச்சும் இருக்காங்களான்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு கார் டிக்கியில இருந்து ஒரு மூட்டையை இறக்கி இருக்காங்க. அதுல தேவேந்திர குமாருடைய உடல் துண்டு துண்டா வெட்டி வச்சிருந்ததும் அந்த உடல் பாகங்களை வெவ்வேறு இடங்கள்ல வீசினதும் தெரிய வந்திருக்குது. அந்த சிசிடிவியில இருந்த 3 பேர் யாரு, அவங்களுக்கும் தேவேந்திர குமாருக்கும் இடையில என்ன தொடர்புன்னு கண்டுபிடிக்க புலன் விசாரணையில இறங்கினாங்க. முதல்ல 3 பேரையும் பிடிச்சாதான் எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைக்கும்னு அவங்களை கண்டுபிடிக்க ஸ்பெஷல் டீம் அமைச்சு தேடுதல் வேட்டையில இறங்கி இருக்காங்க போலீஸ். அதுல அந்த 3 பேரும் பலியாவுல இருக்கிறதா தகவல் வந்திருக்குது. அடுத்து ஸ்பாட்டுக்கு போனவங்க 3 பேரையும் தொக்கா ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து விசாரணையை தொடங்கியிருக்காங்க. அதுல தான் கொடூர சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கிற பகீர் பின்னணியே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. சிசிடிவில இருந்த இளம்பெண் வேற யாரும் இல்ல, தேவேந்திர குமாருடைய மனைவி மாயதேவி அப்படிங்கிறதும் தெரிய வந்தது அதிர்ச்சியை கிளப்பி இருக்குது. உத்தரப்பிரதேச மாநிலம் பலியா பக்கத்துல இருக்கிற பகதூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் 55 வயசான தேவேந்திர குமார். ஓய்வு பெற்ற ராணுவ வீரரான இவர் மனைவி பசங்களோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. இவருடைய வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி இருக்கிற வீட்டுல குடியிருக்கிற அனில் யாதவ்ங்கிற லாரி டிரைவருக்கும் மாயதேவிக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்குது. தேவேந்திர குமார் ராணுவத்தில் இருந்த கேப்ல தான் மாயதேவிக்கும் அனில் யாதவுக்கும் நெருக்கம் அதிகமாகி இப்ப வரைக்கும் தொடர்ந்துட்டு இருந்திருக்கு. இதுக்கு நடுவுல தேவேந்திர குமார் ராணுவத்திலிருந்து ரிட்டையர்ட் ஆகி பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. தேவேந்திர குமார் வீட்டுல இல்லாத நேரத்துல அனில் யாதவ வீட்டுக்கு வர வச்சு 2 பேரும் தனிமையில இருந்திருக்காங்க. தன்னுடைய மனைவிக்கும் அனில் யாதவுக்கும் இடையில உள்ள தகாத உறவை பத்தி தேவேந்திர குமாருக்கும் தெரிஞ்சு மனைவி கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு.
இனிமே அனில் யாதவ் கிட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவங்க கணவருடைய பேச்சை கேட்கிற மாதிரியே தெரியல. இதனால கணவன் மனைவிக்குள்ள பல முறை தகராறு ஏற்பட்டு அப்போ தேவேந்திரகுமார் கோபத்துல தன்னுடைய மனைவியை அடிச்சிருக்காரு. நம்ம விஷயம் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு தினமும் சண்டை போடுறாரு, அடிக்கிறாருன்னு அனில் யாதவ் கிட்ட மாயதேவி அழுதுகிட்டே சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் ஆத்திரம் அடைஞ்ச அனில் யாதவ் தேவேந்திரகுமார் கிட்ட போய் சண்டை போட்டிருக்காரு. இனிமே அவகிட்ட சண்டை போடக்கூடாது, அவளை அடிக்க கூடாதுன்னு சொல்லி எகிரி இருக்காரு அனில் யாதவ். அதுக்கு மறுநாள் தேவேந்திரகுமார் வழக்கம் போல வேலைக்கு கிளம்பி போனவரு மதியமே வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அனில் யாதவுடைய சத்தம் கேட்டிருக்குது. என்ன ஏதுன்னு சந்தேகத்திலேயே பெட்ரூம்குள்ள போய் பார்த்தா அங்க மாயதேவியும் அனில் யாதவும் கணவன் மனைவி போல தனிமையில இருந்திருக்காங்க. மனைவிய வேற ஒரு ஆணோட அப்படி பார்த்ததும் கொந்தளிச்ச தேவேந்திரகுமார் மாயதேவிய சர மாரியா தாக்கியிருக்காரு. அப்போ வீட்டுல இருந்த கத்தியை எடுத்து கணவருடைய வயிற்றிலேயே குத்தி துடிக்க துடிக்க கொலை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடந்தது மே 10ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு. சடலத்தை இப்போ வெளியே எடுத்துட்டு போனா மாட்டிக்குவோம்னு நினைச்சு அனில் யாதவும் மாயதேவியும் நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தேவேந்திரகுமார் உடலை பாத்ரூமுக்கு இழுத்துட்டு போய் 6 துண்டா கட் பண்ணி பிளாஸ்டிக் கவர்ல பேக் பண்ணியிருக்காங்க. அடுத்து நைட்டு 1 மணி ஆனதும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மித்திலேஷ் பட்டேல், சதீஷ் யாதவையும் காரை எடுத்துட்டு வர வச்சிருக்காரு அனில் யாதவ். அதுக்கப்புறம் பேக் பண்ணி வச்சிருந்த உடல் பாகங்களை ஒரு மூட்டையில போட்டு கார் டிக்கியில ஏத்திக்கிட்டு பல இடங்களுக்கு போய் உடல் பாகங்களை வீசிட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. சொந்தக்காரங்க யாராவது தேவேந்திரகுமார் பத்தி கேட்டா ஆபரேஷன் சிந்தூர்க்காக ரிட்டையர்ட் ஆனவங்களை வர சொன்னாங்க, அதனால அவரு ராணுவத்துக்கு போயிட்டாருன்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க மாயதேவி. 1 வாரத்துக்கு அப்புறம் தான் தேவேந்திரகுமார கள்ள காதலனோட சேர்ந்து மாயதேவியே கொன்ன மொத்த விஷயமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. விசாரணைக்கு அப்புறம் மனைவி மாயதேவி, அனில் யாதவ் கூட்டாளிகள் 2 பேருன்னு மொத்தம் 4 பேரையும் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருக்காங்க. தேவேந்திராவோட தலைப்பகுதி இன்னும் கிடைக்காததால தலைப்பகுதியை மட்டும் தேடிக்கிட்டு வர்றாங்க போலீஸ். உத்தரப்பிரதேசத்துல கடந்த சில மாசமாவே கள்ளக்காதலனோட சேர்ந்து கணவரை கொலை பண்றது அதிகரிச்சுக்கிட்டே வருது. மீரட்ல ஒரு இளம்பெண் கள்ளக்காதலனோட சேர்ந்து கணவனை கொடூரமா கொலை பண்ணி சிமெண்ட் போட்டு மூடுனது. அவுரையா பகுதியில கல்யாணமான 15 நாட்கள்ல கணவனை தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னதுன்னு பல சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வர்றது கணவன்மார்கள் மத்தியில கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு.